இஸ்ரோ குறித்த மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். விண்வெளியில் சுற்றி வரக்கூடிய PSLV C-60 ராக்கெட்டின் ஒரு பகுதியில் ஆய்விற்காக எடுத்துச் செல்லப்பட்ட காராமணி பயிர்கள் துளிர்விட்டு இருக்கின்றன. அதனுடைய இலை துளிர்விட்டு வந்திருக்கக்கூடிய அந்த போட்டோ இமேஜை இஸ்ரோ தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களையும் செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், ஆய்வினுடைய ஒரு பகுதியாக எடுத்துச் செல்லப்பட்ட இந்த காராமணி பயிர்கள் துளிர்விட்டு அதனுடைய இலை தெரிகிறது. இது குறித்து இஸ்ரோ வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? காயத்ரி, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரோனுடைய பல கட்ட அந்த முயற்சிகள்ல ஒரு முக்கிய முயற்சியாக 24 விதமான பேலோட்ஸ் என்று சொல்லக்கூடிய பரீட்சார்த்த முறையில் அனுப்பக்கூடிய அந்த பேலோட்ஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய பாக்டீரியாஸ்கள், அதே போல நிறைய விதைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் அனுப்பப்பட்டு அது விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த சூதோஷ்ண நிலையில எப்படி அது செயல்படுகிறது என்பதை மானிட்டர் செய்து வருகிறார்கள். அந்த வகையில நீங்கள் குறிப்பிட்டதை போல காராமணியினுடைய அந்த இலைகள் தற்போது அந்த விதையிலிருந்து விதை முளைக்கப்பட்டு தற்போது 2 இலைகளும் அதுல வந்திருக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விண்வெளியில மிக அதிசயமான ஒரு நிகழ்வாக தற்போது இது நடைபெற்று வர்றத இஸ்ரோ விஞ்ஞானிகள் பகிர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக பல முயற்சிகள் தற்பொழுது பல பகுதிகளில் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட இது போன்ற ஆய்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரதான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா விண்வெளியில விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இது ஒரு ஆரம்பத்தின் ஒரு முதற் புள்ளியாக பார்க்கலாம். இஸ்ரோ இந்த முயற்சியில ஒரு பெரிய ஒரு வெற்றியை தொடக்கத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்கிறோம். ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த சூதோஷ்ண நிலையை எப்படி ஒரு விதை சர்வே பண்ணுது அப்படிங்கறத ஆய்வின் மூலமாக இதன் மூலமா தெரிந்து கொள்ள முடியும். இதே போல பல்வேறு விதமான 24 பேலோட்ஸ்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.